ஹே ஐயா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா வேர் த ட்ராக்ஸ் எண்டுங்கிற ஒரு படத்தை தான் பார்க்க போறோம். இந்த படத்துல முக்கியமா நம்ம வாழ்க்கையில என்னென்ன நடக்குது, அதை எப்படி ஃபேஸ் பண்றோம், அதை விட முக்கியமா இந்த வாடகை வீட்டுல இருக்கிறவங்களா இருக்கட்டும், ஒரு கூலி தொழிலாளியா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பேரு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு நிரந்தரம்னு ஒண்ணு கிடையாது. அப்படிங்கும்போது அவங்க ஒவ்வொரு ஊர்லயும் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கட்டும், கல்வியா இருக்கட்டும், டீச்சர்ஸா இருக்கட்டும், காதலா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் விட்டுட்டு போவாங்க. அப்படி விட்டுட்டு போற வழி என்னங்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ரொம்பவுமே பீஸ்ஃபுல்லா இந்த படத்தை வந்து வேற ரகமா சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னு பார்த்தோம்னா, அதாவது இக்கலுங்கிற ஒரு சின்ன பையன், அவங்க அப்பா வந்து ரயில்வே ட்ராக்ல வந்து ஒர்க் பண்றாரு. அவர் வேலை எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, ஒரு இடத்துல ரயில்வே ட்ராக் போடுறாங்கன்னா அந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு ஊருக்கு போயிட்டு அங்க ரயில்வே ட்ராக் போடணும். இப்படி மாத்தி மாத்தி ரயில்வே ட்ராக் போட்டுக்கிட்டே இருக்கணும். இவங்களோட குடும்பமே வந்து ட்ரெயின்ல தான் தங்குவாங்க. அங்க பக்கத்துல பள்ளிக்கூடம் இருந்தா அது கூட படிச்சுக்கிட்டு திரும்பவும் இங்க இருந்து கிளம்பும் போது அந்த பள்ளிக்கூடத்தை விட்டு திரும்பவும் இன்னொரு இடத்துக்கு போறது, இப்படிதான் வந்து டிராவல் ஆகிட்டே இருக்காங்க. அப்படி அந்த இக்கலுங்கிற குட்டி பையனோட குடும்பம் வந்து ஒரு ஊர்ல தங்குறாங்க. அந்த ஊர்ல இவனுக்கு பள்ளிக்கூடமும் இருக்குது. அந்த பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அங்க இவனுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பள்ளிக்கூடத்தில் உள்ள டீச்சருக்கும் இவனுக்கும் ரொம்பவுமே பயங்கரமான ஒரு பாண்டிங் ஆகுது. அந்த டீச்சர் வந்து இவனுக்கு நல்லாவே வந்து படிக்கிறதுக்கு கத்து கொடுக்குறாங்க. இவனும் நல்லா படிக்கிறான். இப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்துல அந்த ஒரு ஸ்கூலை வந்து மூடணும்னு சொல்றாங்க. ஏன் அந்த ஸ்கூலை மூடணும்னு சொல்றாங்கன்னா, அங்க இருக்கிறது ஒரே ஒரு பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்துலயும் கொஞ்சம் பேர் தான் படிக்கிறாங்க. முக்கியமா கவர்மெண்ட் வந்து அங்க ப்ராப்பரா வந்து பாத்துக்காது. ஏன்னா மக்கள் தொகை கம்மி. அப்படி இருக்கும்போது கவர்மெண்ட் வந்து கண்டுக்கவே மாட்டேது. இதனால ஸ்கூலையும் மூடுறானுங்க. இன்னொரு பக்கம் இக்கல் வந்து இந்த இடத்தை விட்டு, ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டு, ஸ்கூலை விட்டு, டீச்சரை விட்டு, இவங்களெல்லாம் விட்டுட்டு போறோமேன்ட்டு ரொம்பவுமே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த இக்கலுங்கிற குட்டி பையனோட அம்மா அப்பா இவனை புரிஞ்சுக்கிட்டு, இக்கல் நம்ம இதுக்கப்புறம் இடம் மாதிரி போக வேணாம், அப்பா உனக்காண்டி நான் இங்கே வந்து ஒரு வேலையை பாக்குறேன், ஏன்னா உனக்கு இங்க ஒரு லைஃப் கிடைச்சிருக்குது, அந்த லைஃப் வந்து நீ வாழணும் அப்படிங்கிற மாதிரி அவனை புரிஞ்சுக்கிட்டு அவங்க அப்பா அம்மாவும் அதே இடத்துல தங்கி வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இக்கலுக்கு இதை கேட்டதுமே ரொம்பவுமே சந்தோஷமாயிருது. அந்த சந்தோஷத்தை அவன் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், டீச்சரா இருக்கட்டும், எல்லாத்துக்கிட்டையுமே வந்து பகிர்ந்துக்கிறான். அப்படி இருக்கும்போது அவங்க அப்பாவுமே லாஸ்ட் நாள் வந்து ட்ராக்ல ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வே ட்ராக்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல மழையும் பயங்கரமா அடிச்சு ஊத்துது. இந்த மலைக்குள்ள வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பயங்கரமான இடியால அந்த இடத்துல நிறைய பேர் இறந்து போறாங்க. அதுல இக்கலோட அப்பாவும் ஒருத்தாளு. இந்த விஷயம் இக்கலுக்கு தெரிஞ்சிருது. அவங்க குடும்பத்துக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்பவுமே ஃபீல் பண்றான். ஏன்னா இக்கலுக்கு இருந்த ஒரே சப்போர்ட் அவங்க அப்பாவை மட்டும்தான். இப்ப அவனும் அவங்க அம்மாவும் மட்டும்தான் இருக்காங்க. இப்போ இந்த இடத்தை விட்டு அவங்க திரும்பி போனாங்களா, எல்லாத்தையும் பிரிஞ்சுட்டு போனாங்களா, இல்ல அதே இடத்துல வந்து அவங்க பீஸ்ஃபுல்லா லைஃப் வாழ்ந்தாங்களா, இது எல்லாத்தையும் தாண்டி இவன் வந்து தொடர்ந்து கல்வியை தொடர்ந்தானா, இல்ல அப்படியே விட்டுட்டானா, இந்த மாதிரி பல ட்விஸ்டோட ரொம்பவுமே ஃபீலிங்கான ஒரு படத்தை தான் பார்க்க போறோம். இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. இப்ப படத்துக்குள்ள போலாம் வாங்க. ஸ்டார்டிங்ல ட்ரெயின்ல போயிட்டு இருக்கான் பாத்தீங்களா, இவன் பேர் தான் இக்கல். இந்த குட்டி பையனை பாக்குறதுக்காண்டி வலேரியாங்கிற ஒரு பொண்ணும் பாகேலுங்கிற ஒரு டாக்கும் ரொம்பவுமே வேகமா ஓடிறாங்க. ஆனா அவங்களால பார்க்க முடியல, ஏன்னா ட்ரெயின் ரொம்பவுமே வேகமா போயிருது. டே ராஜு, இதை ஏன்டா சம்பந்தம் இல்லாம சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டீங்கன்னா, இந்த சீன் எண்டிங்ல என்ன சொல்ல வரேங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கும். ஸ்டார்டிங்ல ஒரு 4 பேர் வந்து ஒரு குளத்து பகுதியில வந்து நடந்து போய்கிட்டு இருக்காங்கல்ல, அதுல முன்னாடி ஒருத்தன் போறான்ல, இவன் தான் வந்து இந்த படத்தோட முக்கியமான ஒரு பார்ட். அதாவது நம்ம ஹீரோனே சொல்லலாம். இவன் பேரு வந்து இக்கல். இவளுக்கு பின்னாடி ஒரு பொண்ணு போறாளா, இவ பேரு வந்து மலேரியா. லாஸ்டா ஒருத்தன் ஆரஞ்சு கோட் போட்டிருக்கான் பாத்தீங்களா, இவன் பேரு புவர்டோ. இன்னொருத்தன் ஹைட்டா இருக்கான் பாத்தீங்களா, இந்த இதுலயே இவன் தான் மூத்தவன், இவன் பேரு சிக்கோ. இப்ப இவங்க எல்லாருமே போய்கிட்டு இருக்கும்போது அதுல இந்த புவர்டோமே சொல்றான், இந்த குளத்து பகுதியில நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்கல்ல, அவங்களோட ஆத்மாலாம் வந்து இங்கதான் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப எல்லாருமே உண்மையாவா, இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது, அப்போ நம்ம இக்கலை தவிர்த்துட்டு அந்த 3 பேருமே சொல்றாங்க, இக்கல் நீ வந்து இந்த ஊருக்கு இப்பதான் புதுசா வந்திருக்க, அதனால உன்னை நீ எப்படி ஆனவங்கிறத நிரூபிக்கணும், அதனால நாங்க சொல்றதை நீ பண்ணணும். அங்க தூரத்துல ஒரு உருவம் கிடக்குதுல, அந்த உருவம் வந்து ஒரு ஆத்மாவா இல்ல பொம்மையா இல்ல வேற ஏதாவதுங்கிறத நீ பக்கத்துல போய் பார்த்து உன்னை நீ நிரூபிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இத பார்த்த நம்ம இக்கலுமே பயப்படாம அவனுமே வந்து ஒரு குச்சி எடுத்துட்டு அவனுமே தண்ணிக்குள்ள போறான். தண்ணிக்குள்ள போயிட்டு பக்கத்துல போயிட்டு பார்க்கும்போது தான் தெரியுது அது ஒரு இறந்து போன மனுஷனோட சடலங்கிறது. இத பார்த்ததுமே மிரண்டு போயிட்டு, இது பொம்மை கிடையாது, இது ஒரு பணம் அப்படிங்கிற மாதிரி இக்கல் சொல்லிக்கிட்டு இருக்கான். இத கேட்ட இவனோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேருமே தலதறிக்க ஓடுறாங்க, என்னது பணமா அப்படின்ட்டு துண்டக்கானும் துணியக்கானும் ஓட்டத்தை பிடிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் இக்கலுமே சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்கும்போது அங்க நிறைய புல்லெல்லாம் இருக்குது, அதுக்குள்ள ஏதோ மறைஞ்சிருக்கிற மாதிரியே இருக்குது. இப்ப நம்ம இக்கலுமே பக்கத்துல போய் பார்க்கும்போது தான் தெரியுது அதுக்குள்ள வந்து ஒரு நாய் இருக்குதுங்கிறத. இந்த டாக்க பார்த்ததுமே நம்ம இக்கலுக்கு ரொம்பவுமே பிடிச்சு போயிட்டு அதை அப்படியே கையோட கூட்டி வந்துடுறான். இன்னொரு பக்கம் இந்த 3 குட்டி பசங்களோட சொந்த ஊரு இதுதாங்கிறதுனால அங்க உள்ள பள்ளிக்கூடத்துல உள்ள டீச்சரையுமே வந்து கூட்டி வந்துடுறாங்க. இங்க பாருங்க, ஒரு புது பையன் வந்தான் மேம், நாங்க இந்த ஆத்மா இருக்கிற குளத்துக்கு வந்து வந்தோம். அப்ப அவனுமே வந்து நான் வந்து புதுசா வந்திருக்கிற பையன், நான் என்ன நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே வந்து தூரத்துல ஒரு உருவத்தை பார்த்துட்டு அவனுமே அது போனோம்னு சொன்னா. இதை கேட்டதுமே நாங்க
நாங்க பயந்து ஓடி போயிட்டோம், எங்களுக்கு பயமா இருக்குது, அவன் இப்ப இறந்து போயிருப்பானா, என்ன ஆச்சுன்னு எங்களுக்கு தெரியல, ரொம்பவுமே பயமா இருக்குன்ட்டு மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து டீச்சருமே ரொம்பவுமே டென்ஷன் ஆகி வெயிட் எல்லாருமே ஒரு செகண்ட் மூச்சை இழுத்து விடுங்க, பொறுமையா ஒரு தாள் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஃபர்ஸ்ட் அது பொணமா இல்ல பொம்மையா அப்படிங்கிற மாதிரி டீச்சர் கேக்குறாங்க. இல்ல அது பொணம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது அங்க இக்கலுமே வந்து அந்த டாக்கோட வந்துடுறான். வந்ததை பார்த்துட்டு மேம் இந்த புது பையன் இக்கல் வந்து உயிரோட வந்துட்டா மேம், இன்னும் இவன் சாகல மேம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இவங்களுமே அப்படியே பையன் நடந்து போயிட்டு அங்க உள்ள போலீஸ் ஸ்டேஷன்லயுமே வந்து இந்த மாதிரி ஒரு உருவம் கிடந்துச்சு அந்த ஆத்மாவோட குளத்துல, அதை நீங்க என்னன்னு போயிட்டு பார்த்துட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு டீச்சரா இருக்கட்டும் பசங்களா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே அப்படியே பையன் நடந்து போறாங்க. அப்படி நடந்து போகும்போது டீச்சருமே அந்த புது பையனை கூப்பிட்டு உன்னோட பேர் என்னப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது என்னோட பேர் வந்து இக்கல் மேம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஓகே, நேம் எல்லாம் சூப்பரா இருக்குது, சரி நீ வந்து இந்த ட்ராக்கை சரி பண்றாங்களே அவங்க கூட தான் நீ வந்தையா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஆமா மேம் அவங்க தான் வந்து எங்க அப்பா அம்மா வந்து வேலை செய்யறாங்க, அவங்க கூட தான் நான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி ஓகே, நீ பள்ளிக்கூடத்துக்கு எல்லாம் போறியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது என்னது பள்ளிக்கூடமா, பள்ளிக்கூடம்னா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். இதை பார்த்து டீச்சர் மறந்து போயிட்டு என்னடா பள்ளிக்கூடம்னா என்னன்னு கேட்கிற, பள்ளிக்கூடம் வந்து ரொம்பவே முக்கியமானது, ஒவ்வொரு குழந்தைகளும் அதாவது ஒன்ன மாதிரி இருக்கிற ஒவ்வொருத்தாலுமே வந்து பள்ளிக்கூடத்துக்கு வந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா, எனக்கு பள்ளிக்கூடம்னா என்னன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி நீ பயப்படாத, நீ பள்ளிக்கூடத்துல ஜாயின் பண்றதுக்காண்டி நான் நைட்டு உங்க வீட்டுல வந்து பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்களுமே அப்படி நடந்து போயிடுறாங்க. இப்ப அப்படி அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா அன்னைக்கு நைட்டு அந்த ஒரு டீச்சருமே வந்து நிக்கலோட அப்பா அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, அதாவது ட்ராக் எல்லாம் வந்து சரி பண்றாங்களா, அந்த தொழிலாளர்கள் எல்லாருமே வந்து அங்க உள்ள ட்ரெயின்ல தான் தங்குவாங்க. அதாவது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு ட்ரெயின் பெட்டிங்கிற மாதிரி தனித்தனியா பிரிச்சு வச்சிருப்பாங்க. அப்போ நம்ம டீச்சருமே வந்துட்டு நம்ம இக்கலோட அப்பா அம்மா உட்கார வச்சு சார் நான் இந்த கிராமத்துல இருக்கிற பள்ளிக்கூடத்தோட டீச்சர் தான் நானு, உங்க பையனை வந்து நேத்து பார்த்தேன், உங்க பையன் வந்து ரொம்பவுமே படிப்பு மேல இன்ட்ரெஸ்டா இருக்கான், முக்கியமா உங்க பையனுக்கு 10 வயசு ஆயிருச்சு, இப்ப வரைக்கும் அவனை பள்ளிக்கூடத்துக்கே சேர்க்கல, ஒரு மாணவனுக்கா இருக்கட்டும் ஒரு மாணவிக்கா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேத்துக்குமே கல்விங்கிறது ரொம்ப முக்கியம், கல்வி இல்லைன்னா இவங்க முன்னேறவே முடியாது, லாஸ்ட் வரைக்கும் உங்களை மாதிரியே வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா உங்க பையன் அப்படிங்கிற மாதிரி நம்ம டீச்சருமே கேட்கறாங்க. இதை கேட்ட இக்கலோட அம்மா அப்பாவுமே அப்படிலாம் இல்ல மேம், எங்களோட சூழ்நிலைகள் உங்களுக்கே தெரியும், நாங்க இடம் விட்டு இடம் மாறிக்கிட்டே இருப்போம், என்னோட பையனால ஒழுங்கா கூட படிக்க முடியாது, ஒரு இடத்துல நிலையா நிக்க கூட முடியாது, அதனால எங்க பையனா சரியா எங்களால காசு கொடுத்து படிக்க கூட வைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த டீச்சருமே இல்ல இது வந்து கவர்மெண்ட் பள்ளிக்கூடம் தான், அதனால யாருனாலும் வந்து படிக்கலாம், ஃப்ரீ தான், நீங்க இருக்கிற வரைக்கும் உங்க பையனை வந்து நீங்க படிக்க வைக்கலாம்ல, அதுக்கப்புறம் வந்து உங்களோட பையனோட டிசிஷனை என்னங்கறத கேட்டு எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இக்கலோட அப்பா அம்மாவுமே வந்து நம்ம இக்கல் கிட்ட இங்க பாரு தம்பி நீ படிக்க போறியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அப்பா எனக்கு படிப்பு மேல இன்ட்ரெஸ்டே கிடையாது, நான் படிக்க போல, அதுவும் இல்லாம முக்கியமா என்னோட டாக்கை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்து அந்த டீச்சருமே நீங்க பயப்படாதீங்க, உங்க பையனுக்கு வந்து சாப்பாடு நாங்களே போட்டுருவோம், அந்த டாக்குக்கும் சேர்த்து நான் சாப்பாடு போட்டுறேன், அந்த டாக்கை நானே பாத்துக்கிறேன், நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம், நீ வந்து நல்லா படி, தயவு செய்து நீங்க வந்து உங்க பையனை படிக்க அனுப்பி வைங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு வழியா இவங்க எல்லாருமே இந்த டீச்சரோட வழிக்கு வந்து சரி ஓகே நாளைக்கு வந்து என்னோட பையனை வந்து பள்ளிக்கூடத்துக்கு படிக்கிறதுக்காக நான் அனுப்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஒரு பக்கம் டீச்சர் ரொம்பவுமே சந்தோஷமாயிடுறாங்க, இன்னொரு பக்கம் அந்த குட்டி பையனுக்கும் சந்தோஷமாயிருது, ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடப்பாங்க அந்த பள்ளிக்கூடத்து மூலியமா. இப்போ அடுத்த நாளுமே வந்து இக்கல் பள்ளிக்கூடத்துக்கு போறான், இவன மாதிரி நிறைய பிள்ளைகள் வந்து அங்க இருக்குது. இப்போ இவங்க எல்லாருமே வந்து டீச்சர் நடத்துற பாடத்தையுமே கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த டீச்சருமே சொல்றாங்க இங்க பாத்தீங்களா இந்த நதி இருக்குல்ல, இந்த நதி வந்து எங்க போகுது, இந்த நதி மூலியமா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க கேள்வி. அப்போ அங்க உள்ள ஒரு குட்டி பொண்ணையுமே கேட்கும்போது மேம் நம்ம இந்த நதி மூலியமா தான் அமெரிக்காவுக்கு வந்து போக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்படி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கேள்வி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இக்கலும் இக்கலோட ஃப்ரெண்டு புவோர்ட்டி இவங்க ரெண்டு பேருமே கனவு உலகத்துல கனவு காண்டிட்டு இருக்கானுங்க. இத பார்த்த டீச்சருமே டப்புன்னு தட்டி இங்க பாருங்க நான் நடத்திக்கிட்டு இருக்கேன் பாடம், அதை கவனிங்க, என்ன கனவு காட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இக்கல் நீ இப்பதான் புது பையனா வந்திருக்க, படிக்கிறதுக்கு கத்துக்கோ இக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நீ வந்து இதை ரீட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு புக்கை கொடுக்குறாங்க. இக்கலுக்கு அந்த புக்ல என்ன எழுதிருக்குன்னு கூட தெரியல, படிக்கவே தெரியல, ஏன்னா பள்ளிக்கூடம்னு ஒண்ணு இருக்குதுங்கிறதே இப்பதான் இவனுக்கு தெரியுது. ஒரு பக்கம் குட்டி பசங்க எல்லாருமே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் நம்ம இக்கலுக்கு வந்து ரொம்பவுமே அவமானமாயிருது. இப்போ அந்த டீச்சருமே சரி ஓகே பரவாயில்ல நாளைக்கு வந்து நீ என்ன வந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே போயிடுறாங்க. அதாவது ஸ்கூல் வந்து டிஸ்மிஸ் ஆயிருது. இப்போ எல்லாருமே அவங்க போய்கிட்டு இருக்கும்போது அப்ப நம்ம இக்கலா இருக்கட்டும் இக்கலோட 3 ஃப்ரெண்டு இவங்க எல்லாருமே பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆக போறீங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த போர்ட்னு சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, அவனுமே சொல்றான் நான் பெரிய ஆளாகி வந்து ட்ரெயின் ஓட்ட போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்னொருத்த இந்த கும்பல்லையே மூத்தவன் சொல்லிருப்பேன்ல, அதாவது சிகோ, இவனுமே வந்து நான் பெரிய ஆளாகி பெரிய மில்லினியர் ஆக போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு வந்து நான் பண்ணையார் ஆக போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி மாத்தி மாத்தி ஒவ்வொருத்தவங்க சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்ப நம்ம இக்கல் கிட்டேயுமே கேட்கறாங்க நீ என்ன ஆக போற அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இக்கலுமே அது மேலலாம் எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நான் என்ன ஆக போறேன்னு எனக்கே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த மலேரியாங்கிற பொண்ணுமே வந்து நம்ம இக்கல் கிட்ட இப்படிதான் இருக்க கூடாது, கண்டிப்பா நீ யோசி, நீ என்ன ஆக போறங்கிறது உனக்கே தெரியும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே பேசிக்கிட்டே நடந்து போய்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம இக்கலோட அப்பாவா இருக்கட்டும் அவங்கள மாதிரி நிறைய தொழிலாளர்கள்லாம் வந்து ரயில்வே ட்ராக் வந்து போட்டுக்கிட்டு
பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த தொழில தான் வந்து நம்ம காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம இக்கலா இருக்கட்டும், சிகோ அந்த பெரிய பையனா இருக்கட்டும், இவங்க 2 பேருமே நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அந்த சிகோவுமே வந்து சிகரெட்லாம் எடுத்து அடிக்க போறான். என்னாச்சு நீ இந்த மாதிரி கெட்ட பழக்கங்கள்லாம் பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரி கேக்குறான் இக்கல். சேச்சே நான் இதெல்லாம் பண்ணல, இது எப்படி இருக்குங்கிறத ட்ரை பண்ணி பாக்குறதுக்காண்டி தான் நான் எடுத்தேன், மத்தபடி வேற ஒண்ணும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இக்கலுமே வந்து வீட்டுக்கு போயிடறான். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க அம்மாவுமே கூப்பிட்டு வச்சு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு உனக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க இந்த மாதிரி நிறைய பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா அடுத்த நாள் வந்து டீச்சர் வந்து இக்கலையுமே வந்து கூப்பிட்டுருப்பாங்க. அவனுமே வந்து அந்த டீச்சர் வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போனதுமே மேம் நான் வந்துட்டேன் மேம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். என்ன இக்கல் இப்போ வந்திருக்க, நான் 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே உன்னை எதிர்பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சாரி மேம் கொஞ்சம் லேட் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கு அந்த மேம் படிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ரொம்பவுமே ஒழுக்கம் தேவைப்படுது, ஒழுக்கத்தை வந்து நீ வளர்த்துக்கோ, படிப்பு ஆட்டோமேட்டிக்கா வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப அப்படியே அவனை உட்கார வச்சு இந்தாப்பா இந்த புக்ல இருக்கிற இந்த பேராகிராஃபை வந்து நீ படி அப்படிங்கிற மாதிரி புக்கை கொடுக்குறாங்க. அவனுக்கு ஃபர்ஸ்ட் வரியே அவனுக்கு வர மாட்டுது. ஒரே எழுத்தையே அப்படியே திக்கி திக்கி சொல்லிக்கிட்டே இருக்கான். இதை பார்த்துட்டு அது தேனி, அதை ஒழுங்கா சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனா தேனியை சொல்லிடுறான், அதுக்கு அடுத்த வார்த்தை தெரியல, யாராவது சொல்லி கொடுத்தா தான் சொல்றான். இப்படிதான் இவனோட நிலைமை இருக்குது. ஒரு கட்டத்துல டீச்சர் எனக்கு படிக்க பிடிக்கல, நான் வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே கிளம்பிடுறான். இப்படி கிளம்ப போகும்போது அந்த டீச்சருமே சரி கிளம்புறதுக்கு முன்னாடி நான் உனக்கு ஒண்ணு தரேன், அதை மட்டும் எட்டு போயிரு நீயும் கையோட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த டீச்சருமே ஒரு புக் எடுக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த புக்கு இவனுக்கு ரொம்பவுமே பிடிக்கும் போல. இந்த புக்கு என்னைக்காவது கிடைச்சா கண்டிப்பா படிச்சிடணும் தான் இவனும் நினைச்சிருப்பான். இப்போ அந்த புக்கை பார்த்ததுமே டப்புன்னு வாங்க போகும்போது அந்த டீச்சருமே இந்த புக்கை நான் கொடுக்கணும்னா நான் சொல்றதை நீ கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகே மேம் நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புக்கை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதுக்கு அந்த டீச்சருமே செவ்வாய் வியாழன் நீ படிக்கிறதுக்காக இங்க வரணும், மத்த நாள் நீ வீட்டுல இருந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவன் அப்படியே சந்தோஷத்துல அப்படியே கிளம்பிடுறான் அந்த இடத்த விட்டு. இப்ப அப்படியே அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா இங்க ஒரு தினம் காமிக்கிறாங்கல்ல, இவன் வந்து இக்கலுங்கிற குட்டி பையன் ஒரு பள்ளிக்கூடத்திலயுமே படிப்பான் பாத்தீங்களா, அந்த பள்ளிக்கூடத்தை தான் இவன் வந்து தேடிக்கிட்டு இருக்கான். இவனுமே நிறைய அட்டவணையில நிறைய மேப்ல எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கான், நிறைய ஃபைல்ஸ்ல பாத்துக்கிட்டு இருக்கான். இவன் ஏன்டா இப்படி தேடிக்கிட்டு இருக்காங்கிறத நான் லாஸ்ட்ல உங்களுக்கு வந்து கிளியரா சொல்றேன் இவனை பத்தி. இன்னொரு பக்கம் இக்கலுமே வந்து அவனோட வீட்டுல படிச்சுக்கிட்டு இருக்கும் போது அவங்க அப்பாவுமே வந்துட்டு என்ன இக்கல் நல்லா படிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இல்ல டாடி என்னால படிக்க முடியல, எனக்கு படிக்க பிடிக்கல, எனக்கு படிப்பே வராதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்து அவங்க அப்பாவுமே மவனே இதுக்கெல்லாம் நீ கவலைப்படாத, உன்னால கண்டிப்பா முடியும், உன்னால படிக்க முடியும், நான் இருக்கிற வரைக்கும் உன்னை நல்லா படிக்க வைப்பேன், நீ என்ன பண்ணணுமோ அதை பண்ணு, உனக்கு பிடிச்சதை நீ பண்ணு, நான் உன் பின்னாடியே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி மோட்டிவேஷனலா பேசிக்கிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே அடுத்த நாள் இக்கலுமே வந்து பள்ளிக்கூடத்துக்கு போறான். பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு அப்ப டீச்சருமே சொல்றாங்க இங்க பாருங்கப்பா அடுத்த வாரம் எல்லாருமே வந்து இயற்கையான ஒவ்வொரு பொருள் ஏதாவது கொண்டு வரணும், அதாவது மீனா இருக்கலாம், பறவைகளா இருக்கலாம், விலங்குகளா இருக்கலாம், பூக்களா இருக்கலாம், இந்த மாதிரி குட்டி குட்டியா இருக்கிறத நீங்க எட்டு வரணும்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா நம்ம டீச்சர் பேர் என்னன்னு பார்த்தோம்னா ஜீனா. டீச்சர் ஜீனாவுமே இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இக்கல் வந்து எழுதிக்கிட்டே இருக்கான், என்னமோ கவனிக்கவே மாட்டா. இதை பார்த்து டீச்சருமே டப்புன்னு டேபிள்ல தட்டி இக்கல் ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்றேங்கிறத நீ வந்து என்ன கவனிக்கணும், அப்படின்னா தான் நான் நடத்துறதோ உனக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே ஸ்கூல் டிஸ்மிஸ் ஆனதுக்கு அப்புறம் எல்லாருமே போயிடுறாங்க. நம்ம இக்கலுமே வந்து அவனோட டாக்கிட்ட வந்து உட்காரு உட்காரு சிட்டு சிட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த டாக் வந்து இவனை கேட்கவே மாட்டுது. இதை பார்த்து அந்த குரூப்லயே பெரியவன் சிகோனு மூத்தவன் இருக்கான் பாத்தீங்களா, அவனுமே வந்து சொல்றான் நீ சொல்றதெல்லாம் அந்த நாய் கேட்காது, நீ ஒன்னும் ஆசிரியர் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்த மலேரியாவுமே நீயும் தான் வந்து மேம் அன்னைக்கு சொன்ன நான் நதியை கடப்பேன், தனியாலாம் நதியை கடப்பேன், நான் வேமா நீச்சல் அடிப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த, இந்த குரூப்புக்கே தலைவர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கியே, அதனால நீ தலைவர் ஆகிற முடியுமா, ஹெட் ஆகிற முடியுமா, அது மாதிரிதான் ஆகணும், நீ உன் வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டென்ஷன் ஆன சிகோவுமே சரி ஓகே எனக்கும் இக்கலுக்கும் ஒரு போட்டி, யாரு வேமா நீச்சல் அடிச்சு ஃபர்ஸ்டா வராங்களோ அவங்க வந்து வின்னர், அதுக்கப்புறம் தெரிஞ்சிரும் யாரு வந்து பெஸ்ட் யாரு வந்து கோலை அப்படிங்கிறது தெரிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் சரி அதெல்லாம் இருக்கட்டும், யாரு தோக்குறாங்களோ அவங்க இந்த குரூப்புக்கே வந்து ஐஸ்கிரீம் வாங்கி தரணும், சாக்லேட் வாங்கி தரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ 2 பேருமே ஜட்டியோட நிக்கிறாங்க. 1 2 3 சொல்லி போட்டியுமே ஸ்டார்ட் பண்றாங்க. 2 பேருமே வேகமா போய்கிட்டு இருக்காங்க. இதுல ஃபர்ஸ்டா போறது இக்கல் தான் போய்கிட்டு இருக்கான். இப்படி இவன் ஃபர்ஸ்டா போயிட்டு ஜெயிச்சிருவாங்கிற பயத்துல அந்த சிகோன்னு சொன்னேன் பாத்தீங்களா மூத்தவன், அவனுமே வந்து இக்கல் காலை பிடிச்சி இழுத்து இவன் முன்னாடி போயிட்டு வின் பண்ணிடுவான். நம்ம இக்கலுக்கு ரொம்பவுமே வெறுப்பாயிட்டு அவனுமே அமைதியா உட்காந்துருப்பான். இது போதாதுன்ட்டு சிகோ வந்து கிண்டடிச்சுக்கிட்டே இருப்பான், நீ தோத்துட்டல ஐஸ்கிரீம் வாங்கி கொடு, இப்படியே உட்காந்து எனதை சாதிக்க போற அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். இதை பார்த்த இக்கலுமே போடா பொய் புழுவினி, நீ வந்து என் காலை பிடிச்சு தானே ஜெயிச்ச, அப்போ நீ வந்து நேர்மையா ஜெயிச்சிருக்கணும், பொய்யா ஜெயிச்சுட்டு என் ஐஸ்கிரீம் கேட்கிறேன் என்னால வாங்கி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ட்ரெஸ் எடுக்க போவான். ஆனா இவனோட டாக்கு அவனோட ஃபேண்ட்டை தூக்கிட்டு அச்சலகடின்னு ஓடி போயிடும். இவனும் பின்னாடியே ஓடுவான், ஜட்டியோட ஓடுவான் பின்னாடியே ரொம்ப தூரம். லாஸ்ட் பார்த்தா அந்த டாக்கு அவனோட வீட்டு சைடே போயிடும். இவனும் அப்படியே ஓடும்போது இக்கல் அவனோட அம்மாவுமே பார்த்துட்டு என்ன இக்கல் எதுக்கு ஜட்டியோட ஓடி வந்துட்டு இருக்கு, என்னாச்சு ஃபர்ஸ்ட் நீ உள்ளவா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவாங்க. அந்த நேரத்துல மலேரியாவுமே இவனோட பேக்கா இருக்கட்டும் சட்டையா இருக்கட்டும் இதை வந்து எடுத்து கூட்டு போயிருவா. இப்படி அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா நம்ம இக்கலுமே வந்து டீச்சரோட வீட்டுல உட்காந்துமே படிச்சுக்கிட்டு இருப்பான். இப்படி படிச்சுக்கிட்டு இருக்கும்போது வெளியே இவனோட டாக்குமே வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கும். இதை பார்த்த இக்கலுமே ரொம்பவுமே டென்ஷன் ஆகி என்ன காட்டி கொடுத்த வந்தானே நீ துரோகி, ஃபர்ஸ்ட் வெளியே போ, நீ இங்க இருக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். இதை பார்த்த அந்த டீச்சருமே நாய் மேல ஏன் கோவத்தை காமிக்கிற, நீ வந்து இங்க பாரு, இங்க கான்சென்ட்ரேஷன் பண்ணு, படி அப்படிங்கிற மாதிரி சொல்லி
சொல்லிட்டு இருப்பாங்க. இவனுமே படிச்சுக்கிட்டு இருக்கும்போது திக்கி திக்கி தான் படிப்பான். படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தையை கரெக்டா சொல்லிடுவான். இதை பார்த்து அந்த டீச்சருமே ரொம்பவே சந்தோஷப்பட்டு, இங்க பாரு இக்கல், நீ இந்த வார்த்தையை கரெக்டா சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சந்தோஷப்பட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஒருத்தன் இக்கல் படிச்ச ஸ்கூலை தேடிக்கிட்டே இருந்தான்னு சொன்னேன் பாத்தீங்களா, அவனுமே வந்து ஒவ்வொரு ஸ்கூலா போயிட்டு அந்த ஸ்கூலை பத்தி இவனுமே வந்து நிறைய ஸ்கூல்ல கேட்டுட்டு இருக்கான். ஒரு ஸ்கூல்ல 2 ஸ்கூல்ல நிறைய ஸ்கூல்ல கேட்டுட்டு இருக்கான். ஆனா எல்லாருமே வந்து இல்லப்பா இது அந்த ஸ்கூல் கிடையாது, அந்த ஸ்கூல் கிடையாதுன்னு தட்டி கழிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா நம்மால சலிக்காம தேடிக்கினே இருக்கான். இப்படி அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா இங்க நம்ம இக்கலுமே தூங்கிட்டு இருக்கான். அவனையுமே அவங்க அம்மா எழுப்பி விட்டு, இக்கல் ஸ்கூலுக்கு டைம் ஆயிருச்சு, நீ கிளம்பி போ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப நம்மாலுமே அப்படியே எழுந்து ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போட்டுட்டு அங்க இருந்து கிளம்பும் போது அவனோட டாக் கிட்டயுமே சொல்றான், இதுக்கப்புறம் என்ன காட்டி கொடுக்க மாட்டல, எனக்கு துரோகம் பண்ண மாட்டல, துரோகம் பண்ணாம தான் என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்போ இக்கலுமே வந்து அந்த டீச்சரோட வீட்டுக்கு போயிட்டு அவனுமே வந்து படிச்சுக்கிட்டு இருக்கான். படிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கான். முதல்ல விட இப்ப ரொம்பவுமே வந்து இம்ப்ரூவ் ஆயிட்டான், நல்லாவே படிக்க ஆரம்பிச்சிட்டான். இதை பார்த்து அந்த ஒரு டீச்சருமே ரொம்பவுமே சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்ல இக்கல், நீ முதைய விட இப்ப நல்லா படிக்கிற, பெஸ்ட், சூப்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டு வாசல்ல 2 பேருமே உட்காந்துக்கிட்டு டீச்சருமே கேக்குறாங்க, இக்கல் நீ வயசாகும் போது என்ன நிலைமையில இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. இல்ல டீச்சர், அதை பத்தி எனக்கு எந்த ஐடியாவும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, சரி ஓகே இக்கல் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது இக்கலுமே சொல்றான், டீச்சர் உங்க ஹஸ்பண்டுக்கு என்னாச்சு, உங்க பையனுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து இறந்து போயிட்டாங்க, என்னோட பையனும் வந்து இறந்து போயிட்டான், ரொம்பவுமே கஷ்டமா தான் இருக்குது, நான் அவங்கள விட்டாலும் அவங்களோட நினைவுகள் வந்து என்ன விட மாட்டுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அது மட்டும் கிடையாது, ஒன்ன மாதிரி தான் என் பையனும், உன்னை பார்க்கும்போது என் பையன் ஞாபகம் தான் வருது அப்படிங்கிற மாதிரி இவனை வந்து கம்பேர் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அது இவனுக்கே வந்து எமோஷனலா ஆயிரும். இப்போ அங்க இருந்து கிளம்பும் போகுது இக்கலுமே, டீச்சர் நீங்க நினைச்சபடியே நான் நல்லா படிப்பேன், நீங்க சொன்ன மாதிரி நான் போலீஸோ இல்ல டாக்டரோ ஐபிஎஸ்ஓ இந்த மாதிரி ஆக மாட்டேன், எனக்கு உங்களை மாதிரி ஒரு டீச்சர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை பார்த்து இவங்களும் ஒரு பக்கம் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருவாங்க. இவனும் அப்படியே அந்த சந்தோஷத்திலேயே நடக்க ஆரம்பிச்சிருவான். இப்படி அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா இக்கலா இருக்கட்டும், சிகோவா இருக்கட்டும், புவார்ட்டோவா இருக்கட்டும், மலேரியாவா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து அப்படியே வீட்டு பக்கத்துல நின்னுகிட்டு இருக்கும்போது அங்க நிறைய மேஜிக் பண்ணுவாங்க பாத்தீங்களா, சர்க்கஸ் பண்ணுவாங்கல்ல, அவங்க வந்துட்டு இந்த மாதிரி சர்க்கஸ் வச்சிருக்கோம் நாங்க, யாராவது வரணும்னா டிக்கெட் வாங்கிக்கோங்க, நீங்க பார்க்கவே முடியாத சர்க்கஸ்லாம் நாங்க பண்ணி காமிப்போம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இத பார்த்த மலேரியா அந்த குட்டி பொண்ணுமே வந்து, எங்க அம்மாவுமே சொல்லிருக்காங்க இந்த தொப்பிக்குள்ள இருந்தெல்லாம் முயல் எடுப்பாங்களா, அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும், அதை எப்பயாவது ஒரு நாளாவது எப்படியாவது பாத்துறணும் அப்படின்ட்டுலாம் நான் வந்து முயற்சி பண்ணிருக்கேன், இதை எப்படியாவது பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் அந்த சிகோ அந்த மூத்தவன் சொல்லிருப்பேன்ல, அவனுமே வந்து இதெல்லாம் வேஸ்ட், இதெல்லாம் வந்து சும்மா, இத எல்லாமே பொய், இதை விட முக்கியமான ஒண்ணு, இதை விட பயங்கரமா எதிர்பார்க்கிற கூடிய ஒண்ணு நான் ஒண்ணு காமிக்கிறேன், நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போவான். ஆனா மலேரியா வந்து வரமாட்டேன்னு சொல்லிடுவா. இவன் கூட வந்து இக்கலும் போர்ட்டோ இவங்க 2 பேர் தான் போவாங்க. ஆக்சுவலா சிகோவை சேர்த்து 3 பேர் போவாங்க. இவங்களுமே ஒரு இடத்துல உட்காந்து அந்த இடத்துல சிகோவுமே சொல்றான், அந்த தூரத்துல ஒரு இடம் தெரியும் பாத்தீங்களா, நிறைய வீடெல்லாம் தெரியும் பாத்தீங்களா, அங்க மாடு, கோழி, குதிரை நிறைய இருக்குது, அது போக சாப்பாடா இருக்கட்டும் நிறைய எல்லாமே கிடைக்கும், நம்ம போனோம்னா அங்க எடுத்துக்கலாம், எல்லாமே ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவான். ஓ அப்ப என்ன, அப்ப நம்ம இங்க இருந்து போவோம் அப்படிங்கிற மாதிரி இக்கலும் போர்ட்டோ இவங்க 2 பேருமே சொல்லுவாங்க. அவ்வளவுதான், அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இக்கலு, போர்ட்டோ, சிகோ இவங்க 3 பேருமே வந்து கிளம்பிடுறாங்க. கூட அந்த டாக்குமே கிளம்புது. அந்த வேலியெல்லாம் தாண்டி போறாங்க. போயிட்டு அந்த குதிரை எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஒரு இடத்துக்குமே ஒளிஞ்சு ஒளிஞ்சு போயிடுறாங்க. ஒளிஞ்சு இப்படி போய்கிட்டே இருக்கும்போது வெளியே நின்று பார்க்கும்போது வீட்டுக்குள்ள நிறைய சாப்பாடுலாம் இருக்கிற மாதிரி தெரியுது. இதை பார்த்துட்டு நம்ம அந்த சாப்பாடு எடுத்துருவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே மறைஞ்சு மறைஞ்சு வீட்டுக்குள்ள போயிட்டு அங்க உள்ள சாப்பாடு இருக்கட்டும் எல்லாத்தையும் அவங்க பைக்குள்ள தூக்கி போட்டுக்கிறாங்க. இப்படி எடுத்துக்கிட்டே இருக்கும்போது அங்க உள்ள ஒரு வேலைக்காரி வந்து பாத்துருவா. பார்த்துட்டு திருடங்க திருடங்க அப்படிங்கிற மாதிரி கத்த ஆரம்பிச்சிருவா. ஒரு பக்கம் இவங்க ஒரு பக்கம் துண்டை காணும் துணி காணும் ஓட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த குட்டி பசங்களை துரத்தி அங்க உள்ளவங்க ஒரு 2 பேர் பின்னாடி துரத்திக்கிட்டே வருவாங்க. எப்படியோ ஒரு வழியா இவங்க ஓடிடுவாங்க. இந்த திருடங்களை எப்படியாவது பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்துல உள்ளவன் அவங்க திருடங்க கிடையாதுடா குழந்தைகள்ரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். குழந்தைகளா இருந்தாலும் திருடுறது தப்பு தானே, அப்போ பிடிச்சுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. இன்னொரு பக்கம் அப்படியே இவங்க காட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு திருடின பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருப்பாங்க. அப்போ அந்த சிகோன் சொன்னல அவனுமே வந்து நிறைய கரண்டிலாம் எட்டு வந்திருப்பான். அப்போ இதை பார்த்த இக்கலுமே எதுக்காக கரண்டிலாம் எட்டு வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, இங்க பாரு இது எல்லாமே வந்து வெள்ளி கரண்டி, இந்த கரண்டியை நம்ம வந்து கடையில போட்டோம்னா நிறைய காசு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை பார்த்த இக்கலுமே இது தப்பு சிகோ, இப்பெல்லாம் பண்ணக்கூடாது, இது வந்து திருட்டுத்தனமான வேலை, சாப்பாடு எடுத்தோம் பசிக்கு சரி ஓகே, இதெல்லாம் வந்து எடுத்துக்க கூடாது, நான் வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இக்கலும் போர்டோ இவங்க 2 பேருமே வந்து கிளம்பிடுவாங்க. தனியாவே மட்டும் உட்காந்து அங்க உள்ள ஒயினா இருக்கட்டும் சாப்பாடு இருக்கட்டும் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருப்பான். இப்படி அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா விடிய காலையில நம்ம இக்கலோட அம்மாவுமே என்ன இக்கல் இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு வீட்டு பாடம் வேற பண்ணணும்னு சொன்னா என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, ஐயோ ஆமாமா வீட்டு பாடம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு ட்ரெஸ் போட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். அதாவது எந்த மாதிரி வீட்டு பாடம்னா ஆல்ரெடி அந்த டீச்சருமே சொல்லிருப்பாங்க, உங்களுக்கு கிடைச்ச விலங்குகளா இருக்கட்டும் பூக்களா இருக்கட்டும் இந்த மாதிரி எதையாவது வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாங்கல்ல. அதுக்காக தான் இவனுமே போறான். இவன் வந்து பூக்கள்ல உள்ள ஏதாவது பூச்சிகளை வந்து பிடிக்க முடியுமான்னு பாக்குறான். அது பிடிக்க முடியல. சரி மாட்டு மேல இருக்கிற ஏதாவது ஒட்டுண்ணிகளை ஏதாச்சும் பிடிக்க முடியுமான்னு பார்த்தா அதையும் பிடிக்க முடியல. இந்த மாதிரி வண்டுக்கள் தேனீக்கள் எதையாவது பிடிக்க முடியுமான்னு பாக்குறான். அவனால எதுவுமே பண்ண முடியல. ஊரா வீட்டுக்குள்ள இருக்கிற குருவியாவது பிடிக்க முடியுமான்னு பாக்குறான். அதுவும் பிடிக்க
பிடிக்க முடியல. இப்ப எப்படி அங்க உள்ள குளத்துல அங்க உள்ள ஒரு மீனா அரட்டை வளையான்னு தெரியல, டப்புன்னு அதையுமே பிடிச்சிட்டு போயிடறான். பிடிச்சிட்டு போயிட்டு இவங்க ஸ்கூல்ல எல்லாருமே உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த டீச்சருமே ஸ்டார்டிங்ல ஒருத்தனை கூப்பிட்டு நீ என்னப்பா கொண்டு வந்திருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவனுமே வந்து ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி ஒன்னு கொடுக்குறான். அந்த பாக்ஸ் திறந்து பார்த்ததுக்கு அப்புறம் தெரியுது ஒரு பட்டர்ஃப்ளை செம்மையா இருக்குது. இதை பார்த்துட்டு இங்க பாருங்கப்பா, இந்த பட்டர்ஃப்ளை வந்து ரொம்பவுமே அதிர்ஷ்டவசமானது, ரொம்பவுமே அழகானது, இந்த பட்டர்ஃப்ளைனாலதான் உலகமே அழகா இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் நம்ம இக்கலுமே ரொம்பவே பயந்து போயிட்டு அந்த ஒரு பாட்டில் அந்த மீன் பிடிச்சிருப்போம் பாத்தீங்களா, அதையுமே மறைச்சு மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்கான். எல்லாருமே சும்மா இல்லாம இக்கலை வந்து போட்டு கொடுத்துருவாங்க மேம்கிட்ட. இப்ப டீச்சருமே இக்கலை பார்த்து என்ன இக்கல் என்ன மறைச்சு வைக்கிற, நீ கொண்டு வா பாப்பா, நீ என்ன கொண்டு வந்திருக்கேங்கிறத அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம இக்கலுமே ஒரு பாட்டில் கொண்டு வரோம். அந்த பாட்டிலுக்குள்ள இந்த டீச்சருமே உத்து உத்து பாத்துக்கிட்டு இருக்கும் போது ஒவ்வொருத்தவங்க கிண்டல் பண்றாங்க, மேம் அது வந்து பாத்ரூமோட கழிவு மேம், தண்ணியை பாருங்க என்ன கலர்ல இருக்குன்னு, அவன் சும்மா எதையாவது கொண்டு வந்திருப்பான் மேம், அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல மேம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இப்படி எல்லாம் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது டப்புன்னு அந்த டீச்சர் சொல்றாங்க, இக்கல் நீ வேற ரகம் பண்ணி வச்சிருக்க, இது சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது, நீ கொண்டு வந்திருக்குது என்னன்னு தெரியுமா, சாலமண்டர். ஆக்சுவலா உங்களுக்கு சாலமண்டர்னா என்னன்னு தெரியுமா, சாலமண்டர் வந்து எங்க விட்டாலும் வளரும், அது இது ஒரு ஃபைட்டர் ஜெட் மாதிரி பயங்கரமா சண்டை போடும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சாலமண்டருக்கு இன்னொரு பேர் இருக்குது, என்ன பேருன்னு தெரியுமா, ட்ரைட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த ட்ரைட்டானை பத்தி நெக்ஸ்ட் வரும்போது என்கிட்ட சொல்லணும் இக்கல் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மீனை பத்தி நிறைய சொல்றாங்க. இதை பத்தி எல்லாருமே வாயடைச்சு போயிடுறாங்க, மேம் வந்து இப்படி புகழ்றாங்களே இக்கல் அப்படிங்கிற மாதிரி. இப்ப அப்படியே ஸ்கூலுமே டிஸ்மிஸ் ஆயிருது. இப்ப அப்படியே அங்க இருந்து கிளம்பி நம்ம இக்கலும் போறோம், இவங்க ரெண்டு பேருமே வந்து அந்த சர்க்கஸ் பண்றாங்க பாத்தீங்களா, அந்த ஒரு இடத்துக்கு தான் வராங்க. வந்துட்டு நீங்க தான் நீங்க சர்க்கஸ் பண்ணுவீங்க, எங்களுக்கு வந்து தொப்பிக்குள்ள இருந்து முயல் எடுத்து காமிப்பாங்களா, அந்த இதை பண்ணுவீங்களா, அந்த இதை பண்றீங்கன்னா நாங்க டிக்கெட் வாங்கி உங்களை பார்க்க வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இல்லன்னா நாங்க வர மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்க உள்ள ஒரு அம்மாவுமே எழுந்து நம்ம இக்கல் தொப்பி போட்டிருப்பாங்க, டப்புன்னு அதை வாங்கி அந்த தொப்பிக்குள்ள வந்து 2 கையை மட்டும் காமிப்பாங்க, 2 விரல வந்து காமிப்பாங்க. எப்படி உங்களுக்கு இப்போ முயல் காமிச்சேன் அதே மாதிரி ஒரிஜினலா உங்களுக்கு வந்து ஒரு முயல் காமிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து ரொம்பவுமே சந்தோஷப்பட்டு சரி ஓகே நாங்க வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்களுமே அந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டு போயிருவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அன்னைக்கு நைட்டு நம்ம இக்கலோட அப்பா அம்மா இவங்க 2 பேருமே வந்து பையன் நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டான், நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண, நம்ம இங்க இருந்து திரும்பவும் வந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ட்ரெயின்லயே போயிட்டு இப்படி மாத்தி மாத்தி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கணுமா, பையன் வாழ்க்கை ரொம்ப முக்கியம், ஏன்னா அவனும் வளர்ந்துகிட்டே வரான், 10 வயசு 12 வயசு ஆகி போச்சு, என்ன பண்றதுங்கிற மாதிரி இவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நைட் ஆனாலே வந்து இவங்க 2 பேரும் ஒன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதையுமே வந்து இக்கலுமே வந்து தூரத்துல இருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்படி அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா அடுத்த நாள் வந்து நம்ம இக்கலோட அப்பாவா இருக்கட்டும் இன்னும் நிறைய தொழிலாளர்கள் வந்து ரயில் தண்டவாளத்தை வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. வெயில் அடிச்சாலும் சரி மழை பெஞ்சாலும் சரி இவங்க வேலையை கரெக்டா பண்ணியே ஆகணும், அந்த மாதிரி தான் வந்து இவங்களோட சூழ்நிலை போய்கிட்டு இருக்குது. இப்படி அன்னைக்கு பார்த்தோம்னா நம்ம இக்கலா இருக்கட்டும் மலேரியாவா இருக்கட்டும் இவங்க 2 பேருமே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பள்ளிக்கூடத்துல இருக்கட்டும் இல்ல பள்ளிக்கூடம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இருக்கட்டும் இந்த மாதிரி வானத்தை பார்த்தா இருக்கட்டும் பூமியை பார்த்தா இருக்கட்டும் இந்த மாதிரி பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரியே வந்து ஒர்க் அவுட் ஆயிருது, அதாவது லவ்னே சொல்லலாம். ஏன்னா எந்த ஒரு இடத்துலயுமே வந்து மலேரியா வந்து இக்கலை வந்து விட்டு கொடுத்துருக்கவே மாட்டான். இவங்களுமே ரொம்ப நல்லா பேசி கமிட் ஆயிடுறாங்க 2 பேரும். இப்ப அப்படியே அன்னைக்கு நைட்டு பார்த்தோம்னா இந்த சிகோன் சொல்லிருப்பல அந்த கூட்டத்திலேயே வந்து மூத்தவன் அவனுமே வந்து ஒரு இடத்துல சாப்பாடு கரண்டி எல்லாத்தையுமே திருடிருப்பான் பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு போயிட்டு அங்க உள்ள கொஞ்சம் நெஞ்ச பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்டு அங்க உள்ள அரிசி இருக்கும் பாத்தீங்களா சாப்பாடு எல்லாமே அதையுமே வந்து ஓட்ட போட்டு கீழே சதற விட்டுறான் எல்லாத்தையுமே. இந்த சவுண்டு கேட்டு அங்க உள்ள ஓனருமே வந்து லைட் அடிச்சு பாத்துக்கிட்டு இருக்காப்ல. ஒரு பக்கம் இவனுமே ஒளிஞ்சுக்கிறான். இவர் திரும்ப யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு உள்ள போனதுக்கு அப்புறம் அங்க உள்ள ஆடுகள்லாம் இருக்கும் பாத்தீங்களா எல்லாத்தையுமே வந்து திறந்து விட்டுறான். இந்த சவுண்டு கேட்டு அந்த ஓனருமே வெளியே வரும்போது இவனுமே போயிட்டு உள்ள காசா இருக்கட்டும் பணமா இருக்கட்டும் எல்லாத்தையுமே ஆட்டைய போட்டுறான். இப்படி அடுத்த நாள் பார்த்தோம்னா மரத்தை ஒட்டி நம்ம இக்குலோட டாக்குமே வந்து நின்னுகிட்டு இருக்கோம். அந்த டாக்கோட பேருமே வந்து பாகல். என்ன பாகல் இங்க நிக்கிற அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா மரத்து மேல சிகோ வந்து உட்கார்ந்துருப்பான் இந்த நாய்க்காண்டி பயந்து. இதை பார்த்த இக்குலுமே எதுக்காக மரத்துல உட்கார்ந்துருக்க, அந்த டாக் ஒண்ணும் பண்ணாது நீ கீழே வா அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே கீழே வந்துருவான். கீழே வந்ததுமே இவங்க 3 பேத்துக்குமே சர்க்கஸுக்கு போகிறதுக்காண்டி டிக்கெட் வந்து கொடுத்துருப்பான். இதை பார்த்து எல்லாருமே மிரண்டு போயிடுறாங்க, உனக்கு எப்படி இவ்வளவு காசு எப்படி டிக்கெட் கிடைச்சிச்சு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனா அதுக்கு எந்த பதிலுமே சொல்ல மாட்டான். உனக்கு டிக்கெட் கிடைச்சிருச்சுல மூடிட்டு அந்த வேலையை மட்டும் பாரு, எப்படி வந்தது ஏன் வந்ததுலாம் நீ கேள்வி கேட்காத அப்படின்ற மாதிரி சிவோ வந்து சொல்லிக்கிட்டு இருப்பான் இக்கலா இருக்கட்டும் இக்கல் ஃப்ரெண்டு கிட்ட. இப்படி அன்னைக்கு நைட்டு பார்த்தோம்னா டிக்கெட் தான் வாங்கி கொடுத்தான், அது போதாதுன்னு சொல்லிட்டு பஞ்சு முட்டாய் எல்லாம் ஆளுக்கு ஒவ்வொன்றும் வாங்கி கொடுக்குறான். இப்படியே வாங்கி கொடுத்துட்டு அன்னைக்கு நைட்டு சர்க்கஸ்மே நடக்குது. எல்லாருமே உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க சர்க்கஸை பாக்குறதுக்காண்டி. அந்த சர்க்கஸ்ல ஒருத்தனா கயிறு மேல நடந்துகிட்டு இருக்கான். இதை பார்த்து ரொம்பவுமே எல்லாரும் ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஒரு ஜோக்கரை நிக்க வச்சு அவனை சுத்திலுமே கத்தி எறிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சரி கண்ணை திறந்து தான் கத்தி எறிறாங்கன்னு பார்த்தோம்னா கண்ணை மூடிக்கிட்டும் கத்தி எறிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து இன்னொரு பக்கம் சிகோன்னு சொல்லி பாத்தீங்களா ரொம்பவுமே மறண்டு போயிடுறான். ஐயோ பற்ற போயிடுறாங்க உடம்புல பற்ற போதான்ட்டு அவன் மட்டும் கிடையாது எல்லாருமே மறண்டு போயிடுறாங்க. இப்போ கத்தியை கரெக்டா எரிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தோம்னா ஒருத்தனை ஒரு பெட்டியில படுக்க வச்சு ஒரு தகுடு மாதிரி இருக்குது அதை உள்ள இறக்குறாங்க. இறக்கிக்கிட்டு பெட்டியுமே பிரிக்கிறாங்க தனித்தனி பீஸா. அதுவுமே தனித்தனி பீஸா பிரிஞ்சு வருது. செத்துட்டான்னு பார்த்தோம்னா பெட்டியை திறந்து பாக்குறாங்க. ஒன்னா சேர்த்ததுக்கு அப்புறம் உயிரோட வந்திருக்கான். ஆக்சுவலா இந்த சர்க்கஸ் எல்லாமே நான் ஸ்கூல் படிக்கும் போது எனக்கு இந்த சர்க்கஸ் எல்லாமே பண்ணி காமிச்சாங்க.
காமிச்சிருக்காங்க. கண்டிப்பா உங்களுக்கும் காமிச்சிருப்பாங்க. யார் யாரெல்லாம் ஸ்கூல் படிக்கும் போது சர்க்கஸ் வந்து பாத்தீங்க, அதாவது 10 ரூபாய் 20 ரூபாய் டிக்கெட் கொடுத்து போய் பாப்போம்னு நினைக்கிறேன். ஸ்கூல்லே வந்து போட்டு காமிப்பாங்க. அப்படி நீங்க பாத்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. இப்ப இது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் லாஸ்டா அந்த தொப்பில இருந்து முயல் எடுக்கிறது, இவங்க எல்லாருமே அதுக்கு தான் காத்திருப்பாங்க. ஆனா தொப்பிக்குள்ள இருந்து முயல் எடுப்பான்னு பார்த்தோம்னா பேப்பர்ல வரைஞ்சு வைக்கிற முயல் எடுக்கிறா, பேப்பர் எடுக்கிறா. இத பார்த்து மிரண்டு போயிட்டு எல்லாமே பொய்யா, அப்போ நீங்க தொப்பிக்குள்ள இருந்து முயல் எடுக்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சின்ன பசங்க எல்லாருமே கேட்டுட்டு இருக்கும்போது டப்புன்னு திரும்பி தொப்பிக்குள்ள இருந்து முயல் எடுப்பா பாத்தீங்களா. இத பார்த்து எல்லாருமே மிரண்டு போயிருவாங்க. எப்படா தொப்பிக்குள்ள இருந்து முயல் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவுமே வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ சர்க்கஸ் எல்லாமே முடிஞ்சு அன்னைக்கு நைட் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கும்போது நம்ம இக்கலுக்கு ஒரே டவுட்டுக்கு மேல டவுட் ஆகி போயிரும். இந்த காசு உனக்கு எப்படி கிடைச்சிச்சு, இவ்வளவு எங்களுக்கு எப்படி கொடுத்த அப்படிங்கிற மாதிரி டவுட் ஆகி போயிருந்தோம். அப்ப இக்கலுமே வந்து ரொம்பவுமே பொறுமையா இல்லாம அன்னைக்கு கரண்டியை திருடின மாதிரி இன்னைக்கு ஏதாவது திருடுனியா, அதனாலதான் எங்களை இப்படி கூட்டி வந்திருக்கே அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவான். இதை பார்த்து ரெண்டு பேத்துக்குமே சண்டை ஆகி போயிரும். இப்படி இவங்க சண்டை போட்டு இருக்கிற அதே நேரத்துல ஸ்டார்டிங்ல வந்து இக்கல், சிகோ, புவார்டோ இவங்க 3 பேருமே வந்து திறந்திருப்பாங்க பாத்தீங்களா. அவங்க விறுவிறுன்னு ஓடியாந்து சிகோவையுமே கையும் கழுவுமா பிடிச்சிடுறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச டீச்சர் ஜினாவுமே வந்து அந்த தொழிலாளர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அங்க வந்துட்டு இந்த கிராமத்துல பெருசா மக்கள் எதுவும் கிடையாது, இப்போ பள்ளிக்கூடத்துல படிக்கிற ஜிகோங்கிற ஒரு பையனை புடிச்சிட்டு போயிட்டாங்க திருடனேன்னு சொல்லிட்டு, நம்ம தான் அவங்கள காப்பாத்தணும், ப்ளீஸ் நீங்க எல்லாரும் மனசு வச்சா நல்லா இருக்கும், நீங்க எல்லாருமே உங்களோட முதலாளிகிட்ட பேசி எப்படியாவது வந்து அவனை திருடனேன்னு சொல்லிட்டு புடிச்சிட்டு போயிருக்காங்கல்ல, நீங்க நினைச்சீங்கன்னா அவனை கூட்டி வந்துடலாம், ப்ளீஸ் இந்த உதவியை பண்ணுங்க, எல்லா மகனுங்களும் நம்மளோட மகன்கே மாதிரிதானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அங்க உள்ளவங்க சத்தியமா முடியவே முடியாது, எங்க ஓனர்ட்டெல்லாம் பேச முடியாது, அவன் ஏன் திருடுனா இப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம இக்கல்னு சொன்னேன் பாத்தீங்களா, அவனுமே மனசு கேட்காம கொஞ்சம் நெஞ்ச சாப்பாடை எடுத்துட்டு அந்த சிகோ இருக்கான் பாத்தீங்களா, அந்த ஒரு இடத்துக்கு போயிட்டு சிகோ நான் தான் இக்கல் வந்திருக்கேன், இந்த சாப்பாடு உனக்காண்டி தான் இந்த சாப்பாடு கொண்டு வந்தேன், நீ இந்த சாப்பாடை வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இக்கல் நீயா, நீ கண்டிப்பா என்ன தேடி தான் வந்தே அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஆமா உன்னை தேடி தான் வந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்து சிகோவுமே ரொம்பவுமே கண் கலங்கி நான் வந்து உன்னை கொஞ்சம் எதிரியா தான் நினைச்சேன், என்ன உனக்கு பிடிக்காதுன்னு நினைச்சேன், ஆனா என் மேல இவ்வளவு பாசம் வச்சிருப்பேன்னு எனக்கு தெரியாது, சத்தியமா இதுக்கப்புறம் என்னோட பெஸ்ட் நண்பன்ல நீயும் ஒரு தாளு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பான். இப்ப இவங்க 2 பேருமே நல்லா பேசிக்கிட்டு இருக்கும்போது உனக்கு எதுவும் ஆகாது, நீ நல்லா சாப்பிடு, நீ பத்திரமா இரு, உன் உடம்ப பாத்துக்கோ, நான் வந்து எப்படியாவது டீச்சர்கிட்ட பேசி உன்னை காப்பாத்த ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்ப சொல்லிட்டு இவனுமே இடத்த காலி பண்ணிடுறான். இப்படி அடுத்த நாள் காலையில பார்த்தோம்னா நம்ம இக்கல் இருக்கான் பாத்தீங்களா, நம்ம இக்கோட அப்பா அம்மா இவங்க 2 பேருமே வந்து அவனை உட்கார வச்சு இங்க பாரு இக்கல், அப்பாக்கு வந்து வேலை முடிய போகுது, வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வேற ஒரு இடத்துக்கு தான் போனோம் இப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இக்கலுமே வந்து ஊடால பேச்சுவார்த்தை எடுக்கிறான். அப்படி எடுக்க போகும்போது டேய் மவனே, அப்பா சொல்றத கொஞ்சம் ஃபுல்லா கேளு, அதுக்கப்புறம் வந்து நீ என்னனாலும் பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப இக்கோட அப்பாவுமே இங்க பாரு இக்கல், உனக்கு வந்து இங்க ஒரு பள்ளிக்கூடம் கிடைச்சிருக்குது, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க, அது மட்டும் கிடையாது நீ இங்க வந்து படிப்பை முழுமையா கத்துருக்க, உனக்காண்டியே ஒரு டீச்சர், உன்னை நல்லா பாத்துக்கிற டீச்சரா இருக்கட்டும், டாகா இருக்கட்டும், இந்த மாதிரி உனக்காண்டி ஒரு லைஃபே வந்து இங்க கிடைச்சிருக்குது, இந்த லைஃபை விட்டு கொடுத்து நான் வந்து போக மாட்டேன், அப்படி ஒரு ஈகோ பிடிச்ச மனுஷன் நான் கிடையாது, நான் உன்னோட அப்பா, உன்னோட வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம், அதனால நம்ம இங்க இருந்து எங்கேயும் போறது கிடையாது, நான் இங்கே ஏதாவது ஒரு வேலையை பார்த்துட்டு நான் இங்கே இருக்க போறேன், நீ இங்கேயே உனக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் கூட சந்தோஷமா இரு, நம்ம இங்க இருந்து எங்கும் போக போறது, பயப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து ரொம்பவுமே சந்தோஷப்பட்டு அப்படி 2 பத்தியும் அப்பா அம்மாவை ஹக் பண்ணிக்கிட்டு நான் இதை எல்லாத்துட்டையும் சொல்ல போறேன், இந்த சந்தோஷமான விஷயத்தை எல்லாத்தையும் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓட ஆரம்பிப்பான். ஒவ்வொரு தாளா சொல்லிக்கிட்டு போயிட்டே இருப்பான். போகும்போது மலேரியாவா இருக்கட்டும், மலேரியா கிட்டையும் சொல்றான் நான் இங்க இருந்து எங்கேயும் போக போறது கிடையாது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்ப அங்க இருந்து ஓட்டத்தை பிடிச்சி தண்டவாளத்தெல்லாம் தாண்டி போயிட்டு சிகோன்னு சொல்லிருப்பேன் பாத்தீங்களா, அவனை பார்க்க போறான். அவனை பார்த்ததுமே என்னாச்சு உனக்கு ஓகேவா இப்போ அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். எனக்கு நல்லா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்ப இக்கலுமே சொல்றான் நான் இங்க இருந்து போக போறது கிடையாது, நான் எப்பவுமே இங்கதான் இருக்க போறேன், உன் கூட தான் இருக்க போறேன், நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்க போறோம் இதுக்கப்புறம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். எங்க அப்பா இங்கேயே வேலை தட போறாராம் இப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமான விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இதை கேட்ட சிகோக்கும் ரொம்பவுமே சந்தோஷமாயிருது. இப்ப இவங்க 2 பேரும் நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி பேசி முடிச்சதுக்கு அப்புறம் என்னாச்சு, மூச்சு வாங்குறதுக்கு ரொம்பவுமே கஷ்டப்பட்டு இருக்க, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஆமா பைத்தியக்கார பையலுக்கு வயிற்றுலயே போட்டு குத்து குத்துன்னு குத்திட்டாங்க, என்னால மூச்சு விட முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரி உடம்பு நீ நல்லா பாத்துக்கோ, நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே கிளம்பிடுறான். இன்னொரு பக்கம் அந்த பள்ளிக்கூடத்தை தேடி வரான்னு சொன்னேன் பாத்தீங்களா, அவனுமே பள்ளிக்கூடத்தை தேடுன்னு தேடிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் பைக்ல எல்லாம் வரான். பைக்ல வரும்போது அந்த பள்ளிக்கூடத்துக்காண்டி நிறைய நோட்டீஸா இருக்கட்டும், நிறைய டாக்குமெண்ட்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி வச்சிருப்பான். எல்லாமே காத்துல பறஞ்சு போயிருது. வழக்கம் போல இறங்கி ஒவ்வொரு டாக்குமெண்ட்ஸையுமே எடுத்து அவனோட பைக்ல வச்சுட்டு திரும்பவும் வந்து அந்த பள்ளிக்கூடத்தை தேடி அவனுமே அங்க இருந்து கிளம்பிடுறான். இப்படி அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா இந்த தொழிலாளர்கள் எல்லாருமே வந்து அந்த இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு வந்து போக போறாங்க. அதுக்காண்டி எல்லாருமே அன்னைக்கு நைட் உட்காந்து லாஸ்டா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி அன்னைக்கு நைட்டு சந்தோஷமா இப்படி போயிருது. அடுத்த நாள் பார்த்தோம்னா இந்த தொழிலாளர்கள் எல்லாருமே வந்து அடிக்கிற மலையில பயங்கரமா வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ எல்லாருமே வந்து வேலையை நிப்பாட்டிட்டு வந்து அங்க உள்ள மேனேஜர் கிட்ட இங்க பாருங்க சார், இதுக்கப்புறம் வேலை பார்க்க முடியாது, ஏன்னா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு, இடி அடிச்சுக்கிட்டு இருக்குது, இப்படி இடி இடிச்சுச்சுன்னா எங்க உயிருக்கு தான் பிரச்சனை வரும், அதனால நாங்க வேலையை பார்க்க மாட்டோம் அப்படின்னு மாதிரி சொல்லும்போது வேலையை பார்க்க மாட்டீங்கன்னா உங்களுக்கு சம்பளம் கிடையாது, லாஸ்ட் ஒரு நாள் இன்னைக்கு தானே வேலை பார்க்க போறீங்க, அதுக்கப்புறம் வந்து இங்க இருந்து கிளம்பிட போறோம், ஒரு நாள் தானே வேலையை பாருங்க, மழை இடிலாம் காரணம் சொல்லாதீங்க, போய் பாருங்க அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாங்க.
இப்ப இப்படியே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இடியும் மானாங்கனிக்கு டப்பு டப்புன்னு இடிச்சுக்கிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அந்த மலைக்குள்ள ஸ்கூலும் வந்து நடந்துகிட்டு இருக்குது. அப்போ டீச்சருமே வந்து பாடம் நடத்திக்கிட்டு இருக்கும் போது அப்போ வாலண்டியரா நம்ம இக்கலுமே எழுந்து டீச்சர் நான் வந்து ரீட் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டு புக்கை வாங்கி பயங்கரமா ரீட் பண்றான். செம்மையா ரீட் பண்றான். ஃபர்ஸ்ட் படிக்கவே தெரியாத ஆளுக்கு செம்மையா படிக்க ஆரம்பிக்கிறான். இப்படி ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நிறைய பேர் பள்ளிக்கூடத்துக்கு வராங்க. பள்ளிக்கூடத்துக்கு வந்து மேமையுமே கூப்பிட்டு மேம் இக்கலை மட்டும் கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. மேமுமே தனியா வந்து இக்கல் நீ வா கொஞ்சம் உன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தனியா கூட்டி போறாங்க. எங்க கூட்டி போறாங்கன்னு பார்த்தோம்னா ஆக்சுவலா அந்த மலையில இடி இடிச்சதுனால நம்ம இக்கலோட அப்பா மட்டும் கிடையாது இன்னும் 2-3 பேர் இறந்து போயிட்டாங்க. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் கூப்பிடுறாங்க. இப்ப இக்கலுமே அந்த ஒரு இடத்துக்கு போனதும் அப்பாவை நினைச்சு ரொம்பவுமே அழுதுகிட்டு இருக்கான். ரொம்பவுமே கஷ்டப்படுறான். இருந்த ஒரு உயிரும் போயிருச்சு அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே கஷ்டப்படுறாங்க அவனோட ஒய்ஃபும் அவனோட பிள்ளையும். இப்ப அப்படியே பாடையை கட்டி அவனையுமே தூக்கிட்டு போறாங்க. தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல புதைக்கும் போது கூட அந்த மலேரியா வந்து நம்ம ஹீரோ பக்கத்துல அதாவது அந்த இக்கல் பக்கத்துல தான் வந்து இருக்கா. இப்ப அப்படி இறுதி சடங்கு எல்லாத்தையுமே முடிச்சதுக்கு அப்புறமா அன்னைக்கு நைட்டு இக்கலுமே வந்து அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சி அழுகுறான். ஏமா அப்பா நம்மளை விட்டு போனாரு, எதுக்காக போனாரு, என்னாச்சு, நம்ம என்ன துரோகம் பண்ணோம், யாருக்காவது கஷ்டம் கொடுத்தோமா அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்பவுமே அழுதுகிட்டு இருக்கான். இது மட்டும் கிடையாது, நம்ம இங்க இருந்து போகணுமாமா, நம்ம இங்கேயே இருக்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நமக்கு இதுதான்ப்பா வாழ்வாதாரம், நமக்கு இந்த வேலையை செஞ்சா தான் காசு, நமக்கு இந்த வேலையை விட்டா வேற வேலையே கிடையாது, நம்ம இதை தான் பண்ணணும், அதனால நம்ம இங்க இருந்து நாளைக்கு கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. சரிம்மா இந்த டாக்கையும் விட்டு தான் போகணுமா, பாகில் நமக்கு என்னமா துரோகம் பண்ணா, பாகிலையும் கூட்டி போலாம் அப்படின்னு சொல்லும் போது பாகில் எல்லாம் கூட்டி போக விட மாட்டாங்க, அலோடு கிடையாது. பாகில் வந்து இங்க அவங்க டீச்சர் கிட்ட ரொம்பவுமே சந்தோஷமா ஹாப்பியா இருப்பா, நீ பயப்படாத அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அன்னைக்கு நைட் அப்படியே இன்னைக்கு முடியும். அடுத்த நாள் இவங்க எல்லாருமே அப்படி கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது மலேரியாவும் புவார்டோ இவங்க 2 பேருமே வந்து அவங்க அம்மா கிட்ட பேசி அம்மா டீச்சர் வந்து லாஸ்டா ஒரே ஒரு தடவை மட்டும் இக்கலை வந்து கூட்டிட்டு வர சொன்னாங்க, அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குதுமா, ப்ளீஸ்மா அவனை எங்க கூட விடுங்க அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே இக்கல் நீ போயிட்டு வா, இன்னும் கிளம்புறதுக்கான டைம் ரொம்ப நேரம் இருக்குது, போயிட்டு வா அப்படின்ற மாதிரி அனுப்பிடுவாங்க. இப்போ இக்கலா இருக்கட்டும் புவார்டோவா இருக்கட்டும் மலேரியாவா இருக்கட்டும் இவங்க 3 பேருமே பள்ளிக்கூடத்தை நோக்கி ரொம்பவுமே வேகமா ஓடி வராங்க. ஓடி வந்து பார்த்தா இந்த டீச்சர் கண்ணுல நம்ம இக்கலை பார்த்தது ரொம்பவுமே சந்தோஷத்தை பார்க்கணும், ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இவங்க எதுக்காக இங்க வந்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா எல்லாருமே குரூப் போட்டோ எடுக்க வந்திருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தோம்னா நம்ம இக்கலோட ஃப்ரெண்ட் சிகோன்னு சொல்லி பாத்தீங்களா, அவனுமே வந்து உட்காந்துருக்கான். சிகோ நீ எப்படி வந்த, வா நம்ம குரூப் போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒன்னா உட்காந்து ஒரு குரூப் போட்டோ எடுப்பாங்க. இந்த குரூப் போட்டோவை பார்க்கும்போது நம்ம ஸ்கூல்ல எடுத்த போட்டோவா இருக்கட்டும் காலேஜ்ல எடுத்த போட்டோவா இருக்கட்டும் இதுதான் எனக்கு ஞாபகம் வந்தது. ஒரு செம்ம ஃபீல் கிடைச்சது, அது நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருந்தது. இப்ப அப்படியே குரூப் போட்டோ எடுத்ததுக்கு அப்புறமா அந்த ஒரு டீச்சருமே நம்ம இக்கலை வந்து வீட்டுக்குள்ள கூட்டி போறாங்க. கூட்டி போனதுமே நம்ம இக்கலுமே வந்து சொல்றான் மேம் நான் இங்க இருந்து கிளம்ப போறேன், நீங்க பாத்து இருங்க மேம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது சரி இக்கல் நீ இங்க இருந்து பாத்து போனோம், நான் உனக்கு லாஸ்டா உனக்கு ஒரு புக்கு கொடுக்குறேன், இந்த புக்கை மட்டும் வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த புக்கை கொடுத்ததுக்கு அப்புறமா டீச்சருமே ரொம்பவுமே சோகமாயிடுறாங்க. உன்னை பிரியறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, என் பையன் என்னை விட்டு பிரியும் போது எனக்கு எப்படி இருந்ததோ அதே கஷ்டம் தான் நீ என்னை விட்டு பிரியும் போது இருக்குது, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல இக்கல், எனக்கு கண்ணில் ரொம்ப தண்ணீர் வருது, என்னால் நிக்க கூட முடியல, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி அழுகையா வருது, என்னை விட்டு நீ போற இக்கல், நீ என்னை விட்டு போயிட்டு வா ஆனா என்னைக்காவது ஒரு நாள் என்ன பார்க்க வா இக்கல், உனக்காண்டி நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன், என்ன மறந்துடாத இக்கல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேருமே கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருப்பாங்க. இப்படி இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் இக்கலுமே வந்து அந்த இடத்த விட்டு போயிட்டு ட்ரெயின்லயுமே வந்து ஏறிடுறாங்க. இப்ப அப்படியே ட்ரெயினும் அப்படியே பையா கிளம்ப ஆரம்பிக்குது. இப்படி ட்ரெயின் கிளம்பி போகும்போது ஸ்டார்டிங்ல ஒரு சீனை பார்த்திருப்போம் பாத்தீங்களா, மலேரியாவும் அந்த டாக்கும் ரொம்பவுமே வேகமா அந்த ட்ரெயினுக்கு பின்னாடி ஓடுன்னு பாத்தீங்களா, அந்த சீனை தான் இங்க காமிக்கிறாங்க. மலேரியாவுமே இக்கல்னு சொல்லிக்கிட்டு அவ பின்னாடியே போய்கிட்டு இருக்கான். அது மட்டும் கிடையாது அந்த குட்டி பசங்க எல்லாருமே ஓடுறாங்க நம்ம இக்கலை தேடி பின்னாடி அந்த ட்ரெயினுக்கு பின்னாடி. இவங்களெல்லாம் தாண்டி அவனோட டாக்கு பாகில் இதுவுமே வந்து ஓடிக்கிட்டு இருக்கு ரொம்பவுமே வேகமா. ஒரு பக்கம் இது எல்லாத்தையுமே ஜன்னல் வழியா பார்த்து அவனுமே வந்து சந்தோஷப்படுறான். ஆனந்த கண்ணீர்னு ஒண்ணு சொல்லுவாங்கல்ல அதுவுமே வர ஆரம்பிக்குது. இப்ப அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது இந்த ட்ரெயின் சவுண்ட் கேட்ட வீட்டுல உள்ள நம்ம டீச்சர்னு சொல்லியிருப்பேன்ல அவங்களுமே பாக்குறாங்க. அந்த ட்ரெயின் சவுண்ட் கேட்டு அந்த ட்ரெயினை பார்த்ததுமே ஒரு கட்டத்துல ஏங்கி அழுக ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது கண்டிப்பா நம்ம எல்லாருமே அழுதுருப்போம். நமக்கு பிடிச்சவங்க ஒருத்தவங்க நம்ம வாழ்க்கையில இருந்து தள்ளி போகும்போதோ இல்ல தூரத்துக்குள்ள வேலைக்கு போகும்போதோ அப்பா அம்மாவோ யாருனாலும் போகும்போது கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு அழுகை நமக்கு வந்திருக்கும். டே ஃப்ரேமா பாடுறா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது, ஃபீலிங்னா இப்படி இருக்கும்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இவங்களுமே ரொம்ப அழுகுறாங்க. அழுது முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே அந்த சீனை அங்க கட் பண்ணிடுறாங்க. இப்படியே ரொம்ப வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. இந்த இக்கல் வந்து ஒரு பள்ளிக்கூடம் படிச்சால அந்த பள்ளிக்கூடத்தை தேடி ஒருத்தன் வந்துகிட்டே இருக்கான்னு சொன்னேன் பாத்தீங்களா, அவனுமே வந்து ஒரு வழியா இக்கல் படிச்ச பள்ளிக்கூடத்துக்குமே வந்துடுறான். அங்க வந்து பார்த்தோம்னா அங்க நிறைய குட்டி பசங்க எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க போல. அந்த குட்டி பசங்களுமே பாகலுங்கிற நாய் நம்ம இக்கல் வளர்த்த நாயையுமே வந்து கூப்பிடுறாங்க. இத பார்த்து இந்த பள்ளிக்கூடத்தை தேடி வந்தவனுமே ரொம்பவுமே சந்தோஷப்படுறான். இவன் ஏன்டா சந்தோஷப்படுறான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அந்த இடத்துக்கு ஒரு டீச்சருமே வராங்க. இவங்க வந்ததுக்கு அப்புறம் இவங்க 2 பேருமே
இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கிறாங்க. இன்ட்ரோடியூஸ் ஆனதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேருமே உட்காந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது அவனுமே வந்து ஒரு போட்டோ கொடுக்குறான். இந்த போட்டோல வந்து இருக்கிறவங்க எல்லாம் எங்க இருக்காங்கன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஆப்போசிட்ல ஒருத்தி உட்காந்துருக்கா பாத்தீங்களா டீச்சர்னு, அவளுமே வந்து பார்த்துட்டு இந்த போட்டோ உனக்கு எங்க இருந்து கிடைச்சிச்சு, யாரு உனக்கு இதை கொடுத்தா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்ல இந்த போட்டோ யாரும் எனக்கு கொடுக்கல, நான் இங்க தான் படிச்சேன், இந்த போட்டோல நான் இருக்கேன் பாத்தீங்களா சென்டர்ல, அது நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது டப்புன்னு ஒரு செகண்ட் இந்த டீச்சருக்கு வந்து சின்ன வயசுல இக்கல் எப்படி இருந்திருப்பான் அவன மாதிரி தெரியுது. ஆக்சுவலா இது என்னங்கிறது இப்ப சொல்றேன். இந்த பள்ளிக்கூடத்தை தேடி ஒருத்தன் வந்திருக்கான் பாத்தீங்களா, இவன் தான் இக்கல். டீச்சரா ஒருத்தி இருக்கா பாத்தீங்களா, இவ வந்து மலேரியா. ரொம்ப வருஷம் கழிச்சு எல்லாருமே பெரியவங்களா ஆனதுக்கு அப்புறம் இக்கலுமே வந்து இந்த ஸ்கூலை தேடி வந்திருக்கான். இப்போ இவன் தான் இக்கல்னு மலேரியாவுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டு பேருமே கட்டி பிடிச்சுக்கிறாங்க. எப்பாடா ஒரு செம்ம சீன்ல இது. சின்ன வயசுல பார்த்து கிட்டத்தட்ட ஒரு அறியாத வயசுல பார்த்து அறிஞ்ச வயசுல நம்ம பாத்துக்கிறது எவ்வளவு ஒரு ஹாப்பினஸ் தரும் நமக்கு. அப்படிதான் அவங்களுக்குமே வந்து ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. இப்போ நம்ம இக்கலுமே வந்து கேக்குறான், சரி மேம் என்னாச்சு, டீச்சர் என்ன ஆனாங்க அப்படி மாதிரி கேட்கும்போது, டீச்சர் வந்து 7 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க, நம்மளை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது இவனுக்குமே லைட்டா கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிருது. இப்போ இந்த மாதிரி நிறைய பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம இக்கலா இருக்கட்டும் மலேரியா இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேருமே வந்து நம்ம இக்கலோட அப்பா வந்து இறந்துருப்பாங்க பாத்தீங்களா, அந்த ஒரு கல்லறைக்கு தான் போறாங்க. அந்த ஒரு கல்லறையை பார்த்து பூவெல்லாம் வச்சதுக்கு அப்புறம் திரும்பவும் நம்ம டீச்சரோட வீட்டுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தோம்னா அவனுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வர ஆரம்பிக்குது, டீச்சரோட ஞாபகங்கள்லாம் வர ஆரம்பிக்குது. இது எல்லாத்தையும் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது டீச்சர் ஸ்டார்டிங்ல ஒரு புக் எல்லாம் கொடுத்திருப்பாங்க பாத்தீங்களா, அந்த புக் எல்லாத்தையுமே ரீட் பண்ணி படிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலா இந்த புக் எல்லாமே இக்கலுக்காண்டி மலேரியா வந்து பாதுகாத்து வச்சிருப்பா. இத பார்த்து இவங்க ரெண்டு பேருமே சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. இப்ப இப்படி அங்க இருந்து இக்கலுமே திரும்ப எழுந்து போயிட்டு கிரவுண்ட்ல விளையாண்ட விஷயங்கள்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதை எல்லாத்தையும் பழையபடிக்க ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இக்கலோட சின்ன வயசு இமேஜோட அப்படியே இந்த படத்தோட பயங்கரமா முடிக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு வேற ரகமான ஒரு செம்ம ஃபீலிங்கான நமக்கே பழைய ஞாபகங்களை வர வச்ச ஒரு தரமான படத்தை தான் உங்களுக்கு இறக்கிருக்கேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த படம் எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா இந்த படத்துல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் ஒழுக்கங்கிறது ஒண்ணு இருக்கணும், நிறைய பேத்த சம்பாதிக்கணும், நிறைய கத்துக்கணும், நல்ல விஷயங்களை நமக்காக 4 பேர் வாழணுங்கிறது தான் வந்து இதுல மைண்ட்ல இருக்கணும். உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய படம் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் தான் நம்ம போடுற ஒவ்வொரு படமும் உங்க மொபைலுக்கு நோட்டிபிகேஷன் தேடி வரும். திஸ் இஸ் ஒரு RG எக்ஸ்பெக்டேஷன் தமிழ் வரட்ட.